எல்லோருக்கும் வணக்கம். மரியாதைனா மருந்துக்கு கூட என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் எப்படி 70 வருஷ கட்சி நாங்க பழம்பெரும் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஏதாவது ஒரு மேடை கிடைச்சா போதும், ஆளுங்கட்சி முதல்வரையும் அமைச்சர்களையும் அவதூறா பேசுறதும் அசிங்கமா பேசுறதுமே இவங்க எல்லாருக்குமே பொழைப்பா இருக்கு. அதுதான் பழக்கமாவே வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மரியாதைனா என்னன்னு கூட தெரியாது போல இருக்கு. என்னங்க என்ன சொல்றேன்னு தெரியலையா? இந்த வீடியோவை பாருங்க. இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற படம் பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா? நம்ம செஞ்சதை அப்ப சொல்றான், நாங்க தான் அதை சொன்னோம். ஏன்னா 100 நாள்ல என்னடிக்கு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறான். இந்த பள்ளிக்கல்வி சம்பந்தம் அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது என்னோட எண்ணம். நஷ்டால வழி நான் கும்பிடக்கூடாது அப்படின்னா இவர் அதான் கலைஞர் கும்பல. நாங்கள் யாரும் ஆசையில வந்து உட்காந்தோம், ஆளு கூட உட்காந்துட்டான். ஒரு முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் எவ்வளவு மரியாதை குறைவா, எவ்வளவு தரக்குறைவா, எவ்வளவு இமிட்டேட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அதை எதிர்கட்சி தலைவர் எப்படி சிரிச்சுக்கிட்டே கேக்குறான்னு வேற பாருங்க. பொட்டு மாமான்னு சொல்றதும் அமைச்சர்களை பத்தி தப்பா பேசுறதும் இதெல்லாம் என்ன ஒரு பழக்கம்? ஒரு பழம்பெரும் கட்சியில இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? அடித்தட்டு இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு அநாகரிகமா பேசுறாங்கிறது இப்பதான் தெரியுது. மேல இருக்கிற இவங்களே இப்படி பேசுனாங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் ஏன் அப்படி பேச மாட்டாங்க? கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் பெண்களையும் ஆபாசமாவும் அவதூறாவும் பேசுறவன் தான் கட்சியோட கொள்கையா? இதுதான் கட்சியோட மாண்பா?